நம்ம உடம்புல எப்போ வந்து சீராக பிளட் சர்க்குலேஷன் இல்லையோ அப்போ கட்டியும் நரம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எந்த கட்டியாக இருந்தாலும் தீர்வு இருக்குது. நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் அருளிய மருந்து. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கட்டி எந்த கட்டியாக தான் பயப்பட வேணாம். கேன்சராகவே இருந்தாலும் கேன்சருக்கு மருந்து முன்னோர்கள் ஓலையில் சோடியில் அழகான ஒரு மருத்துவம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல ஆரஞ்சு பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா. பிரெஸ்ட் கேன்சர் இருந்தாலும் இதே ஆயில மேலேயும் பூச்சாக பூசலாம். ஏன்னா குடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். வேப்பெண்ணெய் சுத்தமான வேப்பெண்ணெயை எடுத்துக்கணும். அந்த வேப்பெண்ணெயில் 2 வேளை சாப்பிட்டீங்கன்னாக்கா 48 நாளில் க்ளோஸ். 48 நாள்ல கட்டி இருந்த இடம் இருக்கவே இருக்காது. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தொடர்ந்து வாழ்வியல், அதாவது உணவு மூலியமா எல்லா பிரச்சனை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லிட்டு இருக்க டாக்டர் மாயன் செந்தில் சார் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம உடல்லயே வந்து என்னென்ன செய்யணும், செஞ்சா எது எப்படி ரியாக்ட் ஆகும், அது மூலியமா நம்ம பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இந்த கட்டிகள்னால நிறைய கஷ்டப்படுறாங்களே சார். அதாவது இப்ப இருக்க சிச்சுவேஷன் எப்படின்னா, நம்ம பயோப்சி பண்ணாதான் அது கேன்சர் கட்டியா நார்மல் கட்டியானே தெரியுது. ஸோ கட்டின்னு இருந்தாலே பயம் வந்தது. கட்டின்னு ஒன்று இருந்தாலே ஐயோ கேன்சரா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல இன்னைக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கட்டிகள், கேன்சர்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி பொதுவாகவே கட்டின்னு ஒன்று உடம்புக்குள்ள இருந்தா அதுக்கு என்ன சார் பண்ணணும்? உடல் கழிவுகள் தேக்கம் தான் கட்டி. ஓ, இதுதான் மெயின் ஸ்டார்டிங்லே. நம்ம உடம்புல எப்போ வந்து சீராக பிளட் சர்க்குலேஷன் இல்லையோ அப்போ கட்டியும் போகாமல் இருக்கும். இப்போ வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒன்று நமக்கு அதே சேம் ஃபார்முலா தான். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ பியூரிஃபிகேஷன் வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும். எங்கேயா தேங்கி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய அடைப்புன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா. அதான் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு. இல்லை ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆனிச்சுனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே அந்த எனர்ஜி போகிறதே கிடையாது. 5 எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல விளையாடிட்டு இருக்கும். அப்போ நவகிரகத்தோடைய எனர்ஜியும் உள்ளே வந்து இறங்கணும். அதுதான் அந்த 9 ஓட்டை உடம்புல உள்ளது. எப்பெல்லாம் இங்கே எனர்ஜி தடைப்படுகிறதோ அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ கட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடிய செயல், சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அப்போ செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒர்க் அவுட் ரொம்ப கம்மி. வாக்கிங் போகிறாங்களா? இல்லை. போகிறாங்க, அமைதியாக போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க, அதே டயர்டில் தூங்கிடுறாங்க. இதுக்கே நேரம் சரியா இருக்குல்ல. ஆமாம். அப்போது என்ன ஆகுது, சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது. சரி, நல்லா சாப்பிட்றாங்களா? அதுவும் கிடையாது. உணவு வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி கொலஸ்ட்ரால் உணவு நிறைய சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட், எமர்ஜென்சி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட். அந்த எண்ணெய் நல்லா இருக்கா கெட்டா இருக்கான்னு யோசிக்கிறதே இல்லை. அது ஒரு தடவை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை மல்டியாக யூஸ் பண்ணுறாங்களா? இங்கே தான் ஃபார்மேஷன். வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் சரியாக இருக்கிறதா, இல்லை கடையில் சாப்பிடக்கூடிய எண்ணெய் சரியாக இருக்கிறதா, இங்கே தான் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு. இந்த சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். ஒன்று வீட்டில் சுற்றி எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் டவர்ஸ், வீட்டில் ஒரு 5-6 செல்ஃபோன். அப்போ ஃப்ரீக்குவன்சியில் ஆட்டோமேட்டிக்கலாக உடம்பு சிங்க் ஆகிட்டு வரும். உடம்பு சிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கட்டிகள் ஃபார்ம் ஆகும். ஸோ இது உணவு முறை தான் மெயினான ஒரு காரணம். ஸோ அப்போது நம்ம தூக்கம், மெயினாக தூக்கம் கெட்டு போச்சுன்னா கட்டி வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி யாராவது தூக்கம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 90% வச்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஷிஃப்ட் ஒர்க். அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம தவிர்க்கவே முடியாத ஒன்று. காலையில் தூங்குறாங்க, அப்படியே அந்த டோட்டல் பாடியோட அனாட்டமியே மாறுது, ஸ்லீப்பிங் அனாட்டமியே மாறுது. ஸோ அந்த சுச்சுவேஷனே மாறுது. அப்போ பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க ரைட்டில் எழுதிட்டு இருக்காங்க, லெஃப்ட்டுக்கு மாற்றி எழுத சொன்னால் என்ன ஆகும், மைண்டு கொலாப்ஸ் ஆகிடும். அங்கே தான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வயிறுங்கிற ஒரு விஷயந்தான், வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயிறு மட்டும், அதை மட்டும் நம்ம என்னைக்கு உடலை வளர்க்கணும்னா குடலை பத்திரமா வச்சுக்கணும். குடலை கெடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் தானம் போயிடும். ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சர் வருது, பிரெஸ்ட் லம்ப் இருக்கு. அந்த பயாப்சி போயிட்டு வரதுக்குள்ள அவங்களோட படுற பாடு இருக்கு. ஐயோ, வேண்டாத கடவுள் இருக்காது. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் ஈஸியாக போய் கண்ணாமன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் பயோப்சி டெஸ்ட் 5 நாள் வர்றதுக்குள்ள நமக்கு ஒரு அந்த பேஷண்ட் மட்டும் இல்லை சார், கூட இருக்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. ஒரு வேளை கேன்சர் கட்டியா இருக்குமோ, அதுக்கு அடுத்து அவங்க படக்கூடிய கஷ்டத்தை நினைச்சா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட்டின்னு வந்தாதான் நிம்மதியாக இருக்குது. அது வரைக்கும் வாழ்க்கையை அந்த ஒத்த பேப்பருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த கட்டியாக இருந்தாலும் இன்னைக்கு அழகான ஒரு தீர்வு இருக்குது. நம்ம அதை கொண்டு வந்துடலாம். நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் அருளிய அற்புதமான மருந்துல உணவு.
இந்த சூப்பர், த காட், காடஸ் மருந்துனே சொல்லலாம். தெய்வீக மருந்துனே சொல்லலாம். இன்னைக்கு பேசக்கூடிய இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு பலரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, ஈஸியா ரெக்கவர் ஆயிருவாங்க. ம். பயப்பட மாட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கட்டி எந்த கட்டியா இருந்தாலும் பயப்பட வேணாம். ஓ! கேன்சராவே இருந்தாலும். கேன்சரா இருந்தா கேன்சருக்கு மருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அழகா ஒரு ஃபாரின் டாக்டர் சொன்ன ஒரு விஷயம். கேன்சருக்கு மருந்து மனசு தான்ட்டார். மனசு. ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு மனசு. அது ஒண்ணு இல்லன்ட்டு சீன் தூள் துப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அது எப்ப நம்ம பயப்படுறோமோ, அதுக்கப்புறம் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஸோ கட்டி அப்படின்னாக்கா, நம்ம அது வந்து சாதாரண கேன்சர் கட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத பேசாம விட்டுறவும் முடியாது. அத பயாப்சி பண்ணிட்டோம்னா, நம்ம ஒரு புத்தீசல் மாரி. நம்ம அத குத்தி விட்டோம்னா, அது ரொம்ப அதிகமா அது நார்மலா தெரியாமயே வாழ்ந்து போனவங்களே எத்தனையோ பேர் இருப்பாங்க. இது கேன்சர் கட்டி தான் தெரியாமயே வாழ்ந்திருப்பாங்க. ஆமா. அது வந்து என்ட்ட கட்டி இருந்துச்சுப்பான்னு ஒரு வாழ்க்கையில நல்லா அழகா சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. எப்போ அது தெரியப்படுகிறதோ, அப்பதான் மைண்ட் வந்து பயப்பட ஆரம்பிக்கும். மைண்டுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பையன். நம்மளுடைய பிரெயின். எத நினைச்சு பயப்படுறோமோ, அத நம்ம கேட்கிறதா நினைச்சுக்கும். அதான் திங்க் பாசிட்டிவ். அததான் அந்த டாக்டர் சொல்றாரு. ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கட்டி, அது நார்மல் கட்டியா இருந்தா சந்தோஷம். இல்ல உங்களுக்கு கேன்சர் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கஷ்டம் தான். இன்னைக்கு உட்காந்து ஈஸியா நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு போயிரலாம். ஆனா, அத வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த பெர்சன், அந்த பேஷண்ட் அந்த அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வரணும். பக்கத்துல இருக்கிறவங்க. "உனக்கு கேன்சர் ஆகலப்பா." அந்த பயமுறுத்துவாங்க பயமுறுத்தி சார். விட்டு, "ஒண்ணும் இல்ல கவலைப்படாத. சரியா பண்ணிடலாம். எத்தனையோ பேருக்கு இந்த பாரு 3வது தெருவுல ஒருத்தருக்கு அப்படிதான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு இருந்துச்சு." இல்லனாலும் அந்த அதாவது வார்த்தை என்னன்னா சார், நமக்கு கேன்சர் இல்ல. வெறும் அது நார்மல் கட்டியா தான் இருக்கும். அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள நமக்கு சுத்தி இருக்கிறவங்கள பயம்புறுத்துறதுலயே நமக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனையே வந்துரும். எதுவாகிறாயோ அதுவாவாங்கிற கான்செப்ட் இங்க வேலை செய்யும். நம்ம எத நினைச்சு பயப்படுறோமோ இதுன்னு இல்ல. ம். பொதுவாவே பிரெயினோட விஷயம் கேட்டேன். எத நினைச்சு நம்ம பயப்படுறோமோ, நம்ம முதலாளி நமக்கு இது ஆசைப்படுறாரு அப்படின்னு நினைச்சு குடுக்க ஆரம்பிச்சுரும். அதனால தான் எதுக்குமே பயப்படக்கூடாது. சரி வந்துருச்சா, இத தூக்கி போட்டுறலாம். நல்லா பாருங்க கேன்சர்லேருந்து ரிவைஸ் ஆன அத்தனை பேருமே தைரியமான ஆளா இருப்பாங்க. போனா போது வா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். சர்வீஸ் பண்ணலாம். அந்த மாரி அவங்கள டெவலப் பண்ணிப்பாங்க. ஆக மைண்ட் இஸ் எ பெஸ்ட் மெடிசின் ஃபார் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் அழகான ஒரு மருத்துவம் குடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளா. புற்றுநோய்க்குன்னு சொல்லி. புற்றுநோய்க்கே குடுத்துருக்காங்க. அப்ப இந்த சாதாரண கட்டி அதிலேயே சரியாயிரும். ம். நான் இந்த கட்டி வேணாலும் நான் யோசிக்க சொல்றேன். நீங்க இந்த கட்டியா? நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த ஒரு மருந்த மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செஞ்ச ஏதோ ஒரு ரூபத்துல ஒண்ணு வந்து ஹெர்டிட்டரியா கூட வந்திருக்கலாம். இல்ல நம்ம சாப்பாடு வந்து எடுத்த முறை தப்பா இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளம் இருந்தா ஃப்ரீக்வன்சிலயும் இந்த பிரச்சனைலாம் வரும். நம்ம தூங்குற இடம். அந்த அ ஹீட் என்னைக்குமே ஒரு ஹீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹீட் என்ன ஆகும்? ரோஸ்ட் பண்ணி விட்டுடும். ரோஸ்ட் பண்ணிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நான் சொன்னேன்ல பிரெயின் ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? இதுலலாம் கட்டி. எங்கெங்கெல்லாம் நம்ம சூடு உடம்புல சூடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சூடு கட்டி கட்டி அப்படிம்பாங்க. வரும். ஆமா, ஆமா. சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி எங்கெங்கெல்லாம் ரத்த கொதிப்புகள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ரத்த அடைப்புகள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் கொலஸ்ட்ரால் பிளாக் இருக்கோ, இதெல்லாம் கட்டியா மாறும். இந்த ஓல்டு கழிவு, அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுடர் மாரி ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அது அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்கும். அது அப்படியே அது மேல படர்ந்து, 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 படர்ந்து ஒரு உப்பு பாறையில உப்பு பெருசாகும் பார்த்தீங்களா? அது மாரி வந்துட்டே இருக்கும். சிம்பிள். நார்மல் கட்டியா இருக்கு. இந்த கேப்ல சொல்லிர்றேன். இந்த கேன்சர் மெடிசினுக்கு வரேன். நார்மல் கட்டியா இருக்கு. அந்த இடத்துல ஆரஞ்சு பழ தோல் இருக்கு பார்த்தீங்களா? அத அரைச்சு மேல் பூச்சா போட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான். அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா? அந்த அதே மாரி ஆரஞ்சு பழத்தோல், மல்லிகைப்பூ 2யும் மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்ல மல்லிகைப்பூ அரைச்சு மேல எந்த கட்டி மேல போட்டு, போட்டு மேல ஒரு பிளாஸ்டிக் போட்டு வந்தா அப்படியே இறங்கிரும். இது சாதாரண கட்டிகளுக்கு. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெடிசின். அதே மாரி ஆலிவ் ஆயில் காலையில ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வந்தாலும் எப்பேற்பட்ட உள்ளுக்கு. ஆமா. காலையில எழுந்திரிச்சோனே ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிலாம் குறைய ஆரம்பிச்சுரும். இது செகண்ட் டிப்ஸ். இப்ப கேன்சருக்கான ஒரு ஆயில் குடுக்குறேன். இதான் இந்த சூப்பர். அது என்ன கேன்சரா இருந்தாலும் சரி. பிரெஸ்ட் கேன்சரா இருந்தாலும் இதே ஆயில மேலேயும் பூச்சாக பூசலாம். அதே மாரி உள்ளேயும் எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப ஏன்னா குடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஒருவேளை கேன்சரா இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதிமதுரம் இதான் சொல்லுவாங்க. இந்த அதிக ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா அந்த சுகர் பேஷண்ட்க்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வேப்பெண்ணெய் சேர்க்கிறோம். வேப்பெண்ணெய் சுத்தமான வேப்பெண்ணெயா எடுத்துக்கணும். அந்த வேப்பெண்ணெயில அப்ப வேப்பெண்ணெய வந்து ஒரு 1 லிட்டர் எடுத்துக்கிறாங்க. நல்லா என்ன பண்றாங்க, நல்லா கொஞ்சம் சூடானோனே அதிமதுர கட்டன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில தருவாங்க. பவுடரா இருக்கக்கூடாது. நம்ம அந்த கட்டியாவே எடுத்து உள்ள 1/4 கிலோ போட்டுக்கலாம். 1 லிட்டர் 1/4 கிலோ அதிமதுரம் உள்ள போட்டு, கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா அந்த எண்ணெய வந்து காய்ச்சிறணும். காய்ச்சிட்டு அந்த கட்டை கருகிறக்கூடாது. அழகா அந்த தெரியும் ஓரளவு அந்த கட்டெல்லாம் மிதந்து அந்த பக்குவத்துல இருக்கும். அது எக்ஸ்ட்ராக்ட்லாம் உள்ள இறங்கிரும். அந்த எண்ணெய டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டே வரணும். காலையில உங்களால முடிஞ்சா 2 வேளை சாப்பிட்டீங்கன்னாக்கா 48 நாள்ல க்ளோஸ். 48 நாள்ல கட்டி இருந்த இடமே இருக்கவே இருக்காது. ஸோ அது மார்பக புற்றுநோயா இருக்கட்டும், மார்பக கட்டியா இருக்கட்டும், அது கொழுப்பு கட்டியா இருக்கட்டும்,
மேல் பூச்சாக போட்டு வரணும், அதேமாதிரி இன்டேக் எடுத்துகிட்டு வரணும். இது வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து. ஆனால் இதை மட்டும் இந்த எண்ணெய் எடுக்கும் பொழுது மட்டும் அந்த ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க, அதை நான் சொல்லிடுறேன். நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு இல்லைன்னா மனசார அறிந்தும் அறிய குழந்தைகிட்ட வேணல எனக்கு வந்து நான் பொதுவான ஆள் அப்படின்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த மீன்ஸ் கேன்சராக இருக்கட்டும், அந்த கட்டி ஏதோ ஒன்று வருதுல்ல, இது ஏன்னா இது கர்மா பேஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. மனசார பிரபஞ்சத்திட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு இதை சாப்பிட சொல்கிறாங்க. அது நம்ம இந்துஸ்ல அப்படி சொல்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீ குலதெய்வத்தை வேண்டிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீ வந்து சொல்லணும். இந்த மருந்து எடுக்கும் பொழுது மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஃபர்கிவ்னஸ் வேணும் அப்படின்றாங்க. ஃபர்கிவ்னஸ் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இது எனக்கு தீர்ந்து போகணும், இதுவே மாமருந்து ஃபர்கிவ்னஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த மருந்து எடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் காட்டனில் வந்து அதை அந்த அந்த எண்ணெயை டிப் பண்ணி மேலே வச்சு நம்ம வந்து நைட் படுக்க போகும்போது போட்டுக்கலாம். அதே எண்ணெய் வந்து இங்கே இந்த ஒருவேளை ஆறாமல் அந்த புண்ணு மாதிரி இருந்தாலும் அதுலேயும் போடலாம். வேப்ப எண்ணெய் சாதாரணமாகவே புண்ணை ஆற்றிடும். அதிமதுரம் தி பெஸ்ட். இந்த 2 காம்பினேஷன் வேற லெவல் மெடிசன். ஸோ இது வந்து வெளிப்பூச்சாக எண்ணெய். நார்மலான கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஆலிவ் ஆயில் குடிக்கும் போதே சரியாயிடும். மேலே இருக்கக்கூடிய மேல் பூச்சிக்கும் நான் சொல்லிட்டேன், மல்லிகைப்பூ இல்லைன்னா ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்நாச் பண்ணி வச்சாலே போதுமான விஷயம்தான். இது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸ். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கிரானிக்கா இல்லை ஏதாவது ரொம்ப சந்தேகப்படுற மாதிரியான ஒரு கட்டியாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம இந்த ஆரம்பத்தில் இந்த ஆயிலை எடுத்துகிட்டு வந்தாலே பெஸ்ட்டு ரிசல்ட். ஆனால் கொஞ்சம் கசப்பு பார்க்காம, ஏன்னா அதிமதுரம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால ரொம்ப கசப்பு இருக்காது. ஆனால் நம்ம உயிர் முக்கியம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த காலையிலே மாலையில் காலை மாலை 48 நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. தி பெஸ்ட் மெடிசன். இன்னும் ஒரு சிம்பிள் மெடிசன் இருக்குது, மொத்தம் 2 மெடிசன் இருக்குது இந்த மாதிரி கட்டிகளை குறைக்கிறது. துளசி மிளகு. துளசி மிளகு துன்பத்தை போக்கும் துளசி. இந்த துளசி என்ன பண்ணும், பவுடர் அது பண்ணிட்டு 100 கிராம் துளசிக்கு 10 கிராம் மிளகு, அவ்வளோதான். இதையும் அந்த கேன்சரை ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணும். எந்த மெடிசன் வேணால் எடுக்கட்டும், இதோட சேர்த்து இதை எடுக்கட்டும், நல்ல சீக்கிரம் க்யூர் ஆகிடுவாங்க டோட்டலாக. ஸோ கட்டி அப்படிங்கிற விஷயத்தில் பொதுவாகவே நான் இந்த கட்டின்னு பிரிக்க விரும்பலை. எந்த கட்டியாக இருந்தாலும் துளசி மிளகும் நம்ம துன்பத்தை போக்கும். ஸோ இது முக்கியமான ஒரு ப்ராசஸ். இன்னும் ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள், இது அகத்தியர் சொன்ன அற்புதமான ஒரு மருந்து. அகத்தியர் ஆமாம். வேம்பு 100 கிராம், கீழாங்கநெல்லி 100 கிராம், துளசி 100 கிராம், இந்த 3 ரொம்ப 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 முக்கியம். இதோட சீரகம் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். எப்பொழுதுமே எந்த மெடிசன் எடுத்தாலும் பொதுவாகவே ஒரு மெடிசன் எடுக்கிறாங்கன்னா சீரகத்தை அவசியம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும், ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த வெயிட் லாஸ்க்கு மெடிசன் எடுக்கிறாங்களா அவங்க ஜீரகத்தை எடுத்துக்கணும், வேறு ஏதாவது மருந்து எடுக்கிறாங்களா ஜீரகத்தை எடுத்துக்கணும். ஜீரகத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அகத்தை சீர் செய்வதால் அந்த எல்லாத்துலேயும் காம்பினேஷனில் ஜீரகம் வந்துடும். அதனால தான் நான் எப்போ சேர்த்தாலும் அந்த ஜீரகத்தை நான் வந்து சேர்த்துருவேன். ஸோ இந்த முக்கியமாக நான் சொன்ன இந்த பவுடரே போதுமான விஷயந்தான். ஆக வேம்பு, நம்மளுடைய கீழாநெல்லி, துளசி, துன்பம் போக்கும் துளசி, இந்த 3 தேவைப்பட்டால் வில்வம் சேர்த்துக்கலாம். வில்வம் சேர்த்துக்கலாம். வில்வம் உட்கொள்ளலாமா சார்? தாராளமா எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷன்ல அது வந்தபோது ஒரு பிரச்சனை கிடையாது. வில்வம் பவுடர், வில்வம் எல்லாத்தையும் வெல்வோம் என்ற அர்த்தம், வெல்லும், அந்த தைரியத்தையும் கொடுத்துரும். ஸோ இந்த பவுடர்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமான விஷயம். இதிலே வேப்பம் இலையும் சேர்த்துக்கலாம். வேப்பம்ங்கிறது வந்து வெப்ப இலைன்னு சொல்லலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த கேன்சரோடைய செல்ஸ் இருக்கோ அந்த வேப்ப இலை அசால்ட்டாக சேர்த்துரும். அதனால தான் நான் வேப்ப எண்ணெயில் மருந்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். வேம்பு 100 கிராம், கிளாநெல்லி 100 கிராம், துளசி 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், இவ்வளவுதான். இது சிம்பிள் மெடிசின். இது வெறும் தண்ணியில கலந்து குடிச்சா பவுடர் எடுத்துட்டு நம்ம இப்போ டீத்தூள் போடுற மாதிரியே நம்ம கொதிக்க வச்சு குடிச்சிட வேண்டியதான். காலை மாலை காலை மாலை இந்த எண்ணெயும் இந்த பவுடரையும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதோட சேர்த்து இந்த துளசி மிளகு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் குட்டி குட்டியாக ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் இது காலை எடுக்கிறாங்களா, இது மாலை இல்லைன்னா காலை, இந்த மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கொள்ளணும்னா அதே மாதிரி மாறி மாறி எடுத்துகிட்டே வரட்டும். இந்த வேற ஏதாவது கிரானிக்காக மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்களா அதையும் எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஃபுட்டு, அவ்வளோதான். இதை எந்த விதமான பக்க விளைவுகளும் யாருக்கும் எதுவுமே செய்யாது. அதாவது வேலையை அதாவது செஞ்சு அந்தந்த ப்ராடக்ட்குள்ள உள்ள அந்தந்த ஃபுட்டுக்குள்ள சத்தை உடம்பு எடுத்துட்டு அது சக்கையாக போட்டோம் ஒன்னோட ஒன்றும் என்றைக்குமே காம்பினேட் பண்ணிக்காது. ஸோ இதான் மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த விதமான கட்டியாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம பயப்படவே தெரியாது. இதெல்லாம் தாண்டி மனமே மருந்து. இதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு வியாதி வந்தாலும் நம்ம மனசை மட்டும் தளர விடாமல் அந்த வியாதியை பற்றியே யோசிக்காமல் நம்ம ஜாலியாக இருந்தாலே போதும். இந்த சிரிப்பு மருந்து மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது சரியாயிடும் நம்மளை விட்டு போன்ட்டு மூளைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துடணும். என்னோட மூளையே, இல்லைன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், மகாசக்தி. எனக்குள்ள இருக்க மகாசக்தியே இது எனக்கு இந்த பிரச்சனை இருக்க தூக்கிடு, இது சரி பண்ணிடும். அதான் சொல்லுவாங்க, இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். பிரெயின், இந்த பெஸ்ட் சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரெயின்.
இந்த பெஸ்ட் பயமுத்துறவன் யாருன்னு கேட்டிங்கனாலும் இந்த பிரெயின். பெஸ்ட் ஃபூலும் நம்மளுடைய பிரெயின். இதை எதான் திங்க் பாசிட்டிவ். ஆர்டர் குடுத்துக்கிட்டே இருக்கணும். நோ ரெக்வெஸ்ட். மூளைக்கு மட்டும் என்னைக்குமே நம்ம ரெக்வெஸ்ட்டே குடுக்கக்கூடாது. இத செய், இத செய், இத செய், இத செய், செய்ன்னு அடம் பிடிச்சோம்னு வச்சுங்களேன், இந்த அசையாத தேர் வடம் பிடிச்சு இழுத்து வந்து போற மாரி வீட்ல வந்து நிறுத்திரும். எப்பேர்ப்பட்ட துன்பமா இருந்தாலும், மனமே மருந்து. அதோட சேர்த்து நம்ம மூலிகைகள், முன்னோர்கள் சொன்ன அற்புதமான மருந்து, மாமருந்தாக 2யுமே அசையாம நம்மள நம்பி கை வைத்து சாப்பிட்டோம்னு கேட்டீங்கன்னாக்கா, வியாதிங்கிறதெல்லாம் சாதாரணம். அதாவது கட்டிகளுக்கு எவ்வளோ மருந்து இருந்தாலும், இந்த சிம்பிளான மருந்த நீங்க சொல்றத கேட்கும் பொழுது, எனக்கு உண்மையாவே இந்த பதிவு மூலியமா நெறைய பேர் பயனடைவாங்கன்னு நெனைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். பயப்படக்கூடாதுங்கிறது தான் விஷயம். பயம் தான் என்ன பண்ணும் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி விட்டுடும். அப்ப நம்ம பயந்துட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இம்யூனிட்டி அடி வாங்கிரும். பயந்துட்டனாலே மெட்டபாலிசம் அடங்கிரும். ஆக பயம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. தைரியம் என்பது மிகப்பெரிய மாமருந்து. அதனால ஒரு 10 யானை இருக்கிற மாரி, எல்லாம் செஞ்சுக்குவாங்கப்பா. நம்ம தெய்வம் நம்மள காப்பாத்தும். நம்ம நண்பர்கள் நம்மள்ட்ட கூட இருக்காங்க. நம்ம அம்மா, அப்பா கூட இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மருந்து. மருந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும். இதெல்லாம் என் உடம்புல இருக்கவே இருக்காதுன்னு நம்புனா போதும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஐயோ! அதாவது அருமையான மருந்து ரொம்ப எளிதா சொல்லிட்டீங்க. எங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப தேவையானதா இருக்கும். தொடர்ந்து நீங்க எங்க ஆதன் ஆன்மீகத்துல பயணிக்கணும். இந்த மாதிரி நெறைய மருத்துவங்கள வந்து நீங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.